வெல்கம் டு சுஜாதா நலப்பாக்கம். இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரைன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு ஒரு கூட்டு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை வந்து எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா அல்சருக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த கீரையை ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி வந்து பாசிப்பருப்பு துவரம்பருப்பு வேக வச்சு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அல்சர் க்யூர் ஆகிடும். ஒரு 7-8 வருஷமாவது இது நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். கண்டிப்பாக இதை நான் ஒரு கட்டு கீரையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு என்னென்னா தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்து ஓட்டு வறுப்பாக வறுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒன்றா ஈக்குவலாக எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாமா? பாண்டிலியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். அப்படியே வேகும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. இதுக்கு மூட வேண்டாம், அப்படியே வேகட்டும். பார்த்திங்களா, இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்தோன்னா 1 by 1 போட்டுடலாம். இப்போ அரைச்சதை போட்டுடலாம். இப்போ தேங்காய், பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சேன் பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டுடலாம். இப்போ அரைச்சி விட்டது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது பருப்பு வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அரைச்சி விட்டது பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சு தாளிச்சு கொட்ட வேண்டியதான். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காய பொடி. கடாய் காஞ்சிருச்சுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கணும், அவ்வளோதான். கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் காய்ச்சிச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், வெடிச்சுட்டு இருக்கு. இறக்குறச்சே கொஞ்சமாக பெருங்காயம் 1 ஸ்பூன் தூவிட்டு அப்படியே இறக்க வேண்டியதுதான். இப்போ போடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா பெருங்காயம் போடுங்க. அப்போ தான் கசக்காமல் இருக்கும் பெருங்காயம். அவ்வளோதான். இல்லை அப்படியே தாளிச்சு கொட்டிடலாம். இந்த கூட்டை அப்படியே சாதத்தில் சுட சுட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்லாம். நான் ஒரு மிளகா சேர்த்துருக்கேன். அல்சர் இருக்கிறவங்களுக்கு மிளகா சேர்க்க வேண்டாம். 2 மிளகு சேர்த்துக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல மெனுவில் பார்க்கலாம்.